ஓம் சைரம், ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனமானது இப்போது அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறது. நீ அழுது புலம்பியது என் காதில் விழுந்தது. உன்னோடு தான் நான் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். உன்னோடு நான் இப்போதே இந்த நொடியை பேச வேண்டும். ஒரு முறையாவது நீ கேட்டேதான் ஆக வேண்டும். நான் சொல்கிறேன், நீ கவனமாக கேட்டுக்கொள். யார் எதை வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீ கவலைப்படாதே. அவை அனைத்தையும் காதில் மட்டும் கேட்டுக்கொள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நான் வாழ்க்கையில் தோற்றுவிட்டேன், அதனால்தான் எல்லோரும் என்னை வசைப்பாடுகிறார்கள் என்று மனதில் நினைத்து கொள்ளாதே. நீ இந்த உலகில் நிலையென்று எதுவுமே கிடையாதே. அது மனிதர்களின் செயல்பாடுகளுக்கும் தானே பொருந்தும். எனவே நீ உன்னுடைய லட்சிய பாதையிலிருந்து தடம் புரளக்கூடாது. நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் நீ நிதானமாக யோசித்து செயல்படு. இந்த உடல், மனைவி, மக்கள், மனை, செல்வம், வாழ்க்கைதான் நிரந்தரம் என்று எப்பொழுதும் நினைக்காதே. எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டது தானே. எல்லாமே உன்னிடமே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. ஆகையால் உடல் திடமாக இருக்கும் பொழுதே தர்மங்களை செய்து கொள். தர்மம்தான் தலை காக்கும். தக்க சமயத்தில் உன்னுடைய உயிரை கூட காக்கும் என்பது வாய்மொழி மட்டுமல்ல. அனுதினமும் சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என்னுடைய தர்மம். எனவே உன் துயரங்கள் தீர்க்க வேண்டிய நேரமும் இதுதான். மாறாத நம்பிக்கை, நீடித்த பொறுமை, உண்மையான பணிவான நேர்மையான செயல்பாடுகளே உன்னுடைய லட்சியத்தை அடைய செய்யும் முதல் வழி. அந்த வழியே நீ போ. நான் இருக்கிறேன் உனக்கு நில்லாக. எப்போதுமே உனக்கு துணையாக, உனக்கு பக்கபலமாக நான் இருந்து கொண்டே இருப்பேன். எதை பற்றியுமே நீ காது கொடுத்து கேட்காதே. உன் மனம் இப்பொழுது அழுது புலம்பி தவித்து கொண்டு இருக்கிறது அல்லவா? நான் சொல்வதையெல்லாம் கவனமாக கேட்டு அதன்படியே நடந்து கொள். கடவுள் தன் நல்வினை தீவினைக்கு தகுந்தாற் போலத்தான் கொடுப்பார். என்னுடைய வார்த்தையின் பாதை இதுதான். என் முன்னால் நீ சரணாகதி அடைந்தால் உன்னுடைய கர்மாவை வைக்கோல் எரிப்பது போல நான் எரித்து விடுகிறேன். வைக்கோல் எரிந்தாலும் அது எரிந்த பின்பு சாம்பல் உண்டு, மறவாதே. அந்த சாம்பல் அளவாவது நீ உன் கர்மாவை அனுபவிக்கும் என்பதுதான் நீதி. நீ இப்பொழுது அனுபவிக்கும் கஷ்டம் எல்லாமே அந்த சாம்பல் அளவுதான். அதை நீ பெரிதாக படுத்தி நீயே உன்னை குலைத்து கொள்ளாதே. நீயே உனக்கு நிம்மதி தரும் எல்லாவற்றையும் இழந்து விட்டு கொண்டிருக்கிறாய். கஷ்டமானதை நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ ஏன் துளைத்து கொண்டிருக்கிறாய்? கடவுளுக்கு தெரியும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு தெரியும். உன்னை பாதுகாத்து வரும் உன் குருவுக்கு தெரியும். எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. எல்லாவற்றையுமே நானே பார்த்து கொள்கிறேன். உன் பக்கத்தில் உன் அப்பா நான் இருக்கிறேன்.